வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன லெசன் படிக்கிறோன்னா, மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி தோலேருந்து கஹானி செக்ஷனில் ஷரண் தாத்தா அப்படிங்கிற ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டாக படிக்கிறோம். அதாவது அது ஒரு லாங் ஸ்டோரியாக இருக்குது, லாங் கஹானியாக இருக்குது. அதை வந்து பாதியாக பிரித்து ஃபஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ இந்த ஷரண் தாத்தானா அப்படியே அடைக்கலம் கொடுக்குறவங்க, அ பர்சன் ஹூ கிவ்ஸ் ஷெல்டர். இந்த ஸ்டோரி பேஸ்டு எதை பற்றி பேஸ்டுன்னா, இதோட ரைட்டர் வந்து ஸ்ரீ சச்சிதானந்த ஹீரானந்த வாத்ஸ்யாயன் அக்யேய் அப்படிங்கிறவங்க. இது வந்து ஒரு பிரசித்த கஹானி, ரைட்டரும் பிரசித்தமான ஒரு கஹானிக்கார் தான். என்னென்னா, இது இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சப்போ நிறைய கலவரங்கள் நடக்குது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவில். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் ஹிந்தியில் வந்திருக்கு. ஷரண் தாத்தாவும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஸோ இதில் வர ரெண்டு கேரக்டர்ஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் தேவேந்தர் லால்ஜி, ரஃபீக்குத்தீன் ரெண்டு பேர் வராங்க. ரஃபீக்குத்தீன் ஒரு முஸ்லீம், ஒரு முசல்மான். தேவேந்தர் லால் வந்து ஹிந்து. ஸோ இப்போ வந்து ரஃபீக்குத்தீன் வந்து தேவேந்தர் லாலை சேஃபாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அடிதடிகளுக்கெல்லாம் மாட்டாமல் அந்த ஹிந்துவான தேவேந்தர்லால் இவர் காத்துக்கிட்டு இருந்தார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க ரஃபீக்குத்தீனுக்கு வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து ஒரு இந்துவை வச்சு காப்பாற்றி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சத்தம் போடுறாங்க. அப்படிலாம் சொன்ன உடனே இவர் வேறு வழி இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறது நம்ம பொறுப்பு தானே அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருக்கார். ஸோ இப்போ இவரை வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. முதல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்கள எங்கேயா அனுப்பு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ இன்னும் கண்டினியூஷன் பார்க்கலாம். रफीकुद्दीन ने दोनों हाथ, पेज नंबर 70 पाएंगे, पेज नंबर 70. रफीकुद्दीन ने दोनों हाथ देवेंद्र लाल के कंधों पर रख दिए. रफीकुद्दीन दोनों हाथ இரண்டு கைகளையும் தேவேந்தர் லால் கே கந்தோம் பர் ரக் தியே, தேவேந்தர் லாலோட தோள்களில் வைக்கிறாரு. கஹா சொல்கிறாரு, தேவேந்தர் லால்ஜி, தேவேந்தர் லால் அப்படிங்கிறார். उनकी सांस तेज चलने लगी. सांसना மூச்சு அப்படியே வேகமாக மூச்சு விடுறாங்க. फिर वो सहसा भीतर चले गए. फिरना பிறகு, சஹசானா சடன்லி, பீத்தர் உள்ள வந்து चले गए போயிட்டாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. लेकिन खाने के वक्त, लेकिनனா ஆனா, खाने के वक्तனா சாப்பிட்ற, वक्तना டைம், அந்த டைமில் தேவேந்தர் லால் ने फिर सवाल उठाया. தேவேந்தர் லால் வந்து திரும்பவும் சவால் உட்டாயனா क्वेश्चन பண்ணுறாரு. बोले आप खुशी से न जाने देंगे तो मैं चुपचाप खिसक जाऊंगा. சொல்லுங்க, आप खुशी से न जाने देंगे, நீங்கள் சந்தோஷமாக என்னை போக விடலைன்னா, तो मैं चुपचाप, நான் அமைதியாக, கிசக் ஜாவுங்க, கிசக்னா சொல்லாமலே நான் போயிடுவேன். आप सच सच बतलाएगी, நீங்கள் सच सच உண்மையாக சொல்லுங்கள். आपसे उन्होंने कहा क्या, உங்ககிட்ட கொஞ்சம் பீப்புள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்த வரிகளை லைனாக பாருங்கள். தம்கியான் தேத்தே ரஹே அவுர் கியா, தம்கின்னா மிரட்டல், என்ன பண்ணாங்க, என்ன த்ரெட்டன் பண்ணாங்க, அவுர் கியா வேற என்ன அப்படிங்கிறாங்க. तो मैं आज ही चला जाऊंगा. உடனே இவர் பதில் சொல்கிறாரு, तो आज ही चला जाऊंगा, அப்போது நான் இன்றைக்கே போயிடுறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ये कैसे हो सकता है, இது எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஆகிர் आपको चले जाने से हम ही ने रोका था. ஆகிர் அதாவது அட் லாஸ்ட், आपको உங்களை, चले जाने से போகாமல், हम ही ने रोका था, रोकना ஸ்டாப், நான் தான் உங்களை ஸ்டாப் பண்ணேன். हमारी भी तो कुछ जिम्मेदारी है, எனக்கும் பொறுப்பு இருக்குது. ஜிம்மேதாரினா ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது உங்களை சேஃப்கார்ட் பண்ணுற பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்பனே பலா சாக்கர் ஹி ரோக்காத்தா, நீங்கள் வந்து விரும்பி தான் என்னை தடுத்தீங்க. உஸ்கே ஆகே கோய் ஜிம்மேதாரி நஹி ஹே, இது உங்கள் பொறுப்பு இல்லை, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு இவர் பதில் சொல்கிறார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆப் ஜாவேங்கே கஹா, நீங்கள் எங்கே போவீங்க அப்படிங்கிறார். தேக்கா ஜாயேகா, பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. வில் சி அப்படிங்கிறார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நஹி ஏ நாம் மும்கின் பாத்துகை, இல்லை அப்படிங்கிறார். நாம் மும்கின்
மும்கின்னா பாசிபிள், நாமும்கின்னா இம்பாசிபிள். அதாவது சாத்தியமில்லாத ஒன்று. அதாவது எல்லாம் வீடு வாசல்லாம் கொல்ல போயிடுச்சு எல்லாருக்கும். அப்படிங்கிற நிலைமையில தான் உங்களை பாதுகாத்து நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் 70ல் கீழே எண்டில் பாருங்கள். கிந்து ஆனால் பட் பஹஸ் கே பாத், பஹஸ்னா ஆர்கியூமெண்ட், ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் தை ஹுவா என்ன ஃபைனலாக முடிவுக்கு வராங்க அப்படின்னா कि देवेंद्र लाल जी वहाँ से टल जाएंगे. देवेंद्र लाल जी அங்கேருந்து இப்போ போக போகிறாரு. ரஃபீக்குதீன் और कहीं पड़ोस में, இப்போ ரஃபீக்குதீன் என்ன பண்ண போகிறாருன்னா कहीं पड़ोस में, पड़ोसना नियरबाइले பக்கத்துலேயே, उसके एक और मुसलमान दोस्त के यहाँ, அவரோட இன்னொரு முசல்மான் தோஸ்த் முஸ்லீம் ஃப்ரெண்டோட வீட்டில் சிப்புக்கர் ரஹ்னேக்கா பிரபந்த கரேங்கே. சிப்புக்கர்னா ஒளிஞ்சுக்கிட்டு ஹைடா, ரஹ்னேக்கா பிரபந்த கருதேங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு பிரபந்தனை அரேஞ்ச் பண்ணி தருவார். ஏன்னா இது இப்போ வரைக்கும் இப்போ ரஃபீக்குதீன் கிட்ட தான் இவர் இருக்காருன்னு தானே எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்க பிளேஸ் மாற்றிட்டோம்னா தெரியாது அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. பேஜ் நம்பர் 71 மேலே பாருங்கள். वहाँ तकलीफ तो होगी पर खतरा नहीं होगा. அங்கே தக்லீஃப் கொஞ்சம் கஷ்டங்கள், ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும் தான். அதாவது ஏன்னா சேஃபாக இருக்கணும். கத்ரா நஹி ஹோகா, ஆனால் டேஞ்சர் கிடையாது. क्योंकि ஏன்னா தேவேந்தர் லால்ஜி கர்மே ரஹேங்கே, தேவேந்தர் லால்ஜி வீட்லேயே தான் இருக்கணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது. வஹாம் பர் ரஹ்கர், அங்கே இருந்துக்கிட்டே ஜான் கி ஹிஃபாசத் தோ ரஹேகி, ஜான் உயிர், லைஃப், ஹிஃபாசத் அதுக்கு சேஃப்டி, உயிர் சேஃப்டி. तब तक कुछ और उपाय सोचा जाएगा निकलने का. அதுக்குள்ளே தப்பு தக்குனா அதுக்குள்ளே ஏதாச்சும் வேறு உபாய், வேறு ஏதாவது வே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் கிளம்புறதுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். தேவேந்தர் லால்ஜி கோ ஷேக் அத்தாவுல்லா கே அஹாத்தே கே அந்தர் லேகையே. இப்போ தேவேந்தர் லால்ஜியை வந்து ஷேக் அத்தாவுல்லாவுடைய அவங்களோட இடத்துக்கு அந்த லேகையே, அந்த அவங்களோட பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கேரேஜ் கி பகல் மே ஏ கோட்ரி தி, கேரேஜ் அதாவது கராஜ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கேரேஜுக்கு பக்கத்தில் ஏ கோட்ரி தி ஒரு சின்ன ரூம் இருந்தது. கோட்ரினா ஸ்மால் ரூம். கோட்ரி மே டீக் சாம்னே, அதாவது அந்த ரூமுக்கு நேராக எதிரில் அவர் கேரேஜுக்கு தரஃப் கே கிவாடோं को छोड़कर, அந்த கேரேஜ் இருக்கு இல்லையா அதோட சைடில் இருக்க கிவாடோं को छोड़कर, கிவாட்னா டோர்ஸ், அந்த டோர்ஸை தவிர கிட்கி வகைரா நஹி தி, கிட்கினா விண்டோ, கிட்கிலாம் எதுவுமே கிடையாது, ஜன்னலே கிடையாது. ஏக் தரஃப் ஏக் காட் படி தி, ஏக் தரஃப்னா ஒரு சைடு, ஏக் காட் படி தி ஒரு காட் இருக்குது, கட்டில். ஆலேமே ஏக் லோட்டா, ஒரு மாடம் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு டம்ளர் வச்சுருக்குறாங்க. ஃபர்ஷ் கச்சா, ஃபர்ஷுன்னா ஃப்ளோர், ஃப்ளோர் வந்து கச்சானா நல்லா இதுவெல்லாம் இல்லை, நல்லாலாம் இல்லை. மகர் லிப்பா, ஆனால் எல்லாம் க்ளீனாக தொடச்சி இருந்தது. தேவேந்தர் லால் கா ட்ரங்க் और बिस्तर, தேவேந்தர் லாலோட ட்ரங்க்கு, பிஸ்தர் பெட்டு, ஜப் கோட்ரி கே கோனே மே ரக் தியா கயா, அந்த சின்ன ரூமோட கோனே மே மூலையில் ரக்கா தியா கயா வச்சாங்கயா. और बाहर आंगन का फाटक बंद करके, வெளியில் வந்து ஆங்கன்னா அங்கே முத்தத்தில் ஃபாட்டக்னா வாசலை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பந்து கருக்கே உஸ்மே பி தாலா லகா தியா கயா, தாலானா பூட்டு, அந்த கதவுகளெல்லாம் மூடிட்டு அதுலேயும் பூட்டு போட்டுட்டாங்க. தபு தோடி தேர் வே ஹத்து புத்தி கடைரகி, தோடி தேர் கொஞ்ச நேரம் வந்து அவர் ஹத்து புத்தி கடைரகி, ஒரு மூளையே ஒன்றும் வேலை செய்யலை, முட்டாள் மாதிரி நிற்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். உன்னே யாத் ஆயா, அவருக்கு மெமரி வருது, ஞாபகம் வருது. உன்னோடனே படாஹாயா, அவர் படிச்சிருக்காரு. ஜெயில் மே லோக், ஜெயிலில் பீப்புள் என்ன பண்ணுவாங்களா, சிடியா, கபூத்தர், கில்லரி, பில்லி, அதாவது சிடியானா பறவை, கபூத்தர்னா புறா, கில்ஹரின்னா அணில், ஸ்குவிரில், பில்லினா கேட், ஆதிசி தோஸ்தி கருக்கே, இதுக்கிட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் செஞ்சுட்டு அக்கேலாப்பன் தூர் கர்த்தேங்க, அக்கேலாப்பன்னா தனிமை, சிங்கிளாக இருக்கிறத அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏபி ந ஹோத்தி, அதுவும் முடியலன்னா தோ கோட்ரிமே, அந்த ரூம்லேயே என்ன பண்ணுறது, மக்கடி சீன்டி ஆதிக்கா அத்தியன் கருக்கே, மக்கடி ஸ்பைடர், சீன்டி எறும்பு அதாவது ஆண்ட், ஆதிக்கா அத்தியன் கருக்கே அதையெல்லாம் அப்படியே ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். உன்னோடனே எக்பார் சாரோ ஓர் நசர் தௌடாயி, இவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணான்னா சாரோ ஓர் நாலா பக்கமும் நசர் தௌடாயி, நசர்னா பார்வை, பார்வையை ஓட விடுறாரு.
मच्छरों से भी बंधु भाव हो सकता है. மச்சர் கொசு கிட்ட கூட பந்து பாவ் சொந்தமாலாம் ஃபீல் பண்ண முடியுமா? ஏ உன்கா மன் கிசி தர நை ஸ்வீகார் கர்பாயா. அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஐயோ கொசு தான் இனிமேல் நம்ம சொந்த பந்தமா அப்படின்னு யோசிக்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. வே ஆங்கன்மே கடை ஹோகர். அவங்க அங்கே முத்தத்திலேயே நின்றுக்கிட்டு ஆகாஷ் தேக்னே லகி. ஆகாசத்தை பார்க்குறாரு. ஆசாத் தேஷ் கா ஆகாஷ், ஃப்ரீடம் கிடைச்ச கண்ட்ரியோட ஸ்கையா அது. அவர் நீச்சே சே அபியர்த்தனாமே, ஆனால் கீழே பார்த்தா அபியர்த்தனாமே, அதாவது இவர் ஒரு கெஸ்ட்டு, இவரை ரொம்ப தான் வெல்கம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஜல்தேயுவே கரோங்கா துவா, ஆனால் வீடுகள்லாம் எரிஞ்சிட்ருக்கு, அதோட துவான்னா ஸ்மோக். சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. கண்ட்ரிக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, ஆனால் ஒரே என்னது அமைதி இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். தின் சிப்பே கே வக்த், அது ஒரு டே முடிகிற டைம் மாதிரி இருக்கிற டைம், அதாவது பகல் முடிகிறப்போ केवल एक बार खाना आता था. केवल ओनली एक बार, ஒரு தடவை खाना आता था, ஃபுட் வரும். वो 2 वक्त के लिए काफ़ी होता था. அது வந்து 2 वक्त, அது 2 வேளை சாப்பிடலாம். लाता था एक जवान लड़का. அதை லாத்தா கொண்டு வந்தது யார்? ஜவான் லड़का, ஒரு யங் பாய் தான் கொண்டு வரான். தேவேந்தர் லால் ने अनुमान किया. தேவேந்தர் லால் என்ன அனுமான் கியான்னா கெஸ் பண்ணார்னா கி ஷேக் சாஹபுக்கா லடுக்கா ஹோகா, ஷேக் சாஹபோட பையனாக இருப்பான் அப்படின்னு இவர் கெஸ் பண்ணுறாரு. மேபி ஷேக் சாஹப் சன். ஓ போல்தா பில்குல் நாத்தா. பில்குல்னா கம்ப்ளீட்லி, அவன் கம்ப்ளீட்லி பேச மாட்டான். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ராத் கனி ஓஜாதே தி. நைட்டு ரொம்ப அப்படியே நல்லா ஒரு இருட்டாக இருக்குது. தப்புவே சோஜாதே தி. அப்போ அவர் தூங்கினார். சுப உட்கர் ஆங்கன்மே குச்சு வர்ஜிஷ் கர்லேத்தே தி. என்ன பண்ணுறாருன்னா மார்னிங் எழுந்து கொஞ்சம் ஏதாவது வர்ஜிஷ்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். கி ஷரீர் டீக் ரஹே, உடம்பு கொஞ்சமாக நல்லா இருக்கணும்ல, அப்படியே உக்காந்துட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு. பாக்கி தின், மீதி டேலாம் என்ன பண்ணுறாரு? கோட்ரிமே பைட்டே, அந்த சின்ன ரூமில் உட்காந்துட்டு கபி கங்கடோசை கேள்த்தி, எப்போயாவது கங்கடுன்னா அந்த சரளக்கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, கல், அதெல்லாம் வச்சுட்டு விளையாடுறது. கபி ஆங்கன்கி தீவார் பர் பைட்னே வாலே கௌரையா தேக்தே, எப்பயாவது அந்த முத்தம்னா கோட்டியாட், அந்த கோட்டியாடில் உட்காந்துட்டு அந்த சுவர் மேலே உட்காந்துருக்க கௌரையா தேக்தி, அந்த ஸ்பேரோ சிட்டுக்குருவியை பார்த்துட்ருக்கிறது. கபி தூர் சே கபூத்தர் சே குட்ரகும் சுந்தே, எங்கேயாவது என்ன பண்ணுது அந்த பிஜியான் புறா வந்து சத்தம் போடுது இல்லை, அதை கேட்கறது. அவர் கபி சாம்னேக்கே கோனேசி, ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கார்னர்லேருந்து ஷேக்ஜிக்கு கர்கே லோகோங்கி பாட்சித், ஷேக்ஜியோட வீட்டில் இருக்க மக்கள்லாம் பாட்சித் பேசுகிறாங்க இல்லையா, சுன்படுத்தி அதை கேட்குற மாதிரி அவருக்கு ஆகுது. அலக் அலக் ஆவாஸே வே பஹச்சானே லகைத்தி. அலக் அலக் ஆவாஸே, வெவ்வேறு அவங்களோட வாய்ஸ் எல்லாம் அவர் வந்து பஹச்சான் தேத்தி, அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ண பழகிட்டார். இப்படியே கம்முனே இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறத கேட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். லேக்கின் காத்தே வக்த், ஆனால் சாப்பிட்ற டைமில் வே சோச்தே, அவர் திங்க் பண்ணுவார். கானேமே கோன்சி சீஸ், ஃபுட்டில் எந்த ஃபுட்டை கிஸ் ஆத்கி பனி ஹோகி, யார் செய்திருப்பாங்க, பரோசா கிஸ்னே ஹோகா, யார் சர்வ் பண்ணியிருப்பாங்க, அப்படிலாம் யோசிச்சுட்ருக்காரு. சுனி பார்த்தோசே வே ஜான்தே தே, அந்த அவங்க கேட்டார் இல்லையா, அவங்க பேசுகிறதெல்லாம் அதுலேருந்து வே ஜான்தே தே, இவர் என்ன ஹி நோஸ்னா பக்கானேமே சமைக்கிறதுல படா ஹிஸ்ஸா, நிறையா மோஸ்ட் பெரிய பார்ட் யாரோடதுன்னா உஸ் தீக்கி குர்தரி ஆவாஸ் வாலி ஸ்திரீகார் ஆத்தாத்தா. தீக்கி ஷார்ப்பாக இருக்க ஒரு மாதிரி கரடு முரடா அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் இருக்க ஒரு உமனோடது தான். பரோஸ்னா ஷாயத் ஜெபுன்னிசா கேஹி ஜிம்மேத்தே, ஆனால் சர்வ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஜெபுன்னிசாவுடைய ஜிம்மேனா அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி போல இருக்குது, அவளோட வேலை போல இருக்குது. அவர் எஹி சப் சோச்சே, இதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே தேவேந்தர் லால் கானா காத்தே அவர் கொஞ்சம் ஜியாதா ஹி காலேத்து, இப்படியே இவர் சாப்பிட்டுட்டே இருப்பார், கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்ருவார். அடுத்த பேஜ் பாருங்கள், பேஜ் நம்பர் 72. ஏக் ராத் கானா காத்தே, ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, சாப்பிட்லாமான்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. 3 एक पलकों की तह के बीच में कागज़ की एक पुड़िया सी पड़ी थी. அங்கே பார்த்தா ஒரு பலகை எல்லாம் இருக்குது, அந்த பலகைகளுக்கு கீழே பார்த்தா காகஸ்கி எக் புடியா, பேப்பரில் வந்து ஒரு புடியானா ஒரு பொட்டலம் மாதிரி இருக்குது. தேவேந்தர் லால்னே புடியா
புடியா கோழி அந்த பாக்கெட், புடியானா பொட்டலம் பாக்கெட் சொன்னால் அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாரு. புடியாமே குச் நஹி தா, அந்த பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. தேவேந்தர்லால் உசே ஃபிர் கோல் கர்க்கே ஃபேங்க் தேனே வாலே ஹி தே. தேவேந்தர்லால் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அதை வந்து சுருட்டி ஃபேங்க் தேனே வாலே த்ரோ பண்ணலாமான்னு இருக்காரு. அப்படின்னு நினைக்கிறப்ப ஹாத் டிட்டக்கையா, அவரோட கை வந்து டிட்டக்கையானா ஸ்டாப் ஆயிடுச்சு. உன்னோட கோட்ரிசே ஆங்கன்மே ஜாக்கர், அங்கே அவர் வந்து அந்த ரூம்ல இருந்து அந்த முத்தத்துக்கு போய் கோனேமே பஞ்சோம் பர் கடே ஹோக்கர், கால் நுனியில் அப்படியே நின்றுட்டு பாகர் கி ரோஷனிமே புர்ஜா தேக்கா, வெளியே இருக்க வெளிச்சத்தில் அந்த அந்த சிட் அந்த பிட்டு பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. பேக்கெட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் அதை எழுதியிருக்கான்னு பார்க்குறாரு. உஸ்பர் குச் லிக்காத்தா கேவல் ஏக் சத்தர், அதில் என்னமோ எழுதியிருக்கு, ஒரே ஒரு லைன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கானா குத்தேக்கோ கிலாக்கர் காயேகா, ஃபுட்டை வந்து டாகுக்கு போட்டுட்டு சாப்பிடுங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, தேவேந்தர் லாலே காகஸ் கி சிந்தியாங்கி, உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேஜை பீஸ் பீஸாக கிழிச்சுறாரு. சிந்தியாங்கோ மசாலா, அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே கையால் கசக்கிறாரு. கோட்ரி சே கேரேஜ் மே ஜாக்கர் உசே கட்டே மே டால் தியா, அந்த ரூம்லேருந்து கேரேஜில் போய் அதை வந்து கட்டே மேன ஒரு பள்ளத்தில் போட்டுட்டாரு. ஃபிர் ஆங்கன்மே லவுட் ஆகி திரும்ப வந்துடுறாரு. ஒரு டஹல்னேகிற இப்படியே வாக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், மஸ்திஷ்கனே குச்சனே கஹா, பிரெயின் வந்து இவருக்கு ஒன்றுமே சொல்லலை, என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு ஒன்றும் புரியல. சன்ன ரகா, அமைதியாக இருக்குது. केवल एक नाम उसके भीतर कोयासा चक्कर काटता रहा, ஒரே ஒரு நேம் மட்டும் இவர் மனசுக்குள்ள அப்படியே வந்துட்டே இருக்கு, ஜெய்பு ஜெய்பு ஜெய்புன்னு. थोड़ी देर बाद वे फिर खाने के पास जाकर खड़े हो गए, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஃபுட்டு கிட்ட போயிட்டு खड़े हो गए, நிற்கிறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஆங்கன் கி தீவார் பர் சாயா சர்க்கி, அங்கே முத்தத்தில் பார்த்தா அந்த செவுத்து மேலே என்னமோ ஒரு நிழல் அப்படியே நகருது. பிலாவ் பைட்டாத்தா, அதில் தான் அந்த கேட் உட்காந்துருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், தேவேந்தர் லால்னே உசே கோத் மேல் எளியா, இவர் வந்து அதை மடியில் எடுத்து வச்சுக்கிட்டார். தீரே தீரே போலே, மெதுவாக பேசுகிறாரு. தேக்கோ பேட்டா தும் இசே காலோ, பாரு பையா நீ இதை சாப்பிடு. அவர் பூச்சோ ஷேக் சாஹப் கியா சாத்தே ஹே, அப்போ பார்க்கலாம் என்ன அவர் நினைக்கிறாரு, அவர் என்ன விரும்புகிறாருன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க, கானேக்கே பாத், சாப்பிட்ட பிறகு சகசா பிலாவ், சகசானா சடன்லி, பிலாவ் அந்த கேட் வந்து ஜோர்ஸே குஸ்ஸேசே சீக்கா, அப்படியே கோவமாக சீக்கா கத்துது. அவர் உச்சல்கர் கோதுசே பாகர் ஜாக்கூதா, உச்சல்கர் குதிச்சு கோதுசே மடியிலிருந்து பாகர் ஜாக்கூதா வெளியே போய் ஜம்ப் பண்ணுது. குஸ்ஸேசே குர்ரானே லகே, ஒரு கோவமாக அப்படியே சத்தம் போடுது. தீரே தீரே குஸ்ஸே கா ஸ்வர் தர்துக்கே ஸ்வரமே பரிணத்துவா, மெதுவாக அந்த குஸ்ஸே கா ஸ்வர்னா அந்த கோபத்தோட சவுண்டு பார்த்தா தர்துக்கே ஸ்வரமே பரிணத்துவா, அப்படியே பெயின் வாய்ஸாக மாறிடுது. ஃபிர் ஏ கருண் ரிரியாகட்டுமே, அப்புறம் வந்து பார்த்தா ஒரு ரொம்ப பிட்டிஃபுல்லாக ஒரு ரிரியாகட்னா அப்படியே கெஞ்சுற மாதிரி பரிதாபமாக, எக் துர்பல் சீக்குமே ஒரு வீக்காக ஒரு சவுண்டு, எக் புஜ்தி உயீசி கராகுமே வலி தாங்காமல் பெயினில் கத்துற மாதிரி அப்படியே அப்படியே குறையதே வருது. ஃபிர் எக் சகசா சுப் ஹோ ஜானே வாலி லம்பி சான்ஸ்மே, அவர் ஒரு லாங் ப்ரீத் ஆகிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுது. தேவேந்தர் லால்ஜி கி ஆங்கே நிஸ்பந்த் ஏ சப் தேக்தி ரஹி, தேவேந்தர் லாலோட கண்ணெல்லாம் நிஸ்பந்துன்னா அப்படியே அசையாமல் அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏ சப் தேக்தி ரஹி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஆசாதி பா பைச்சாரா தேஷ் ராஷ்டிர, சுதந்திரம் அடைஞ்சது, சகோதரத்துவம் சொல்கிறோம், தேஷ் ராஷ்டிர நாடு, இப்படி அப்படியே திங்க் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஏற்கனவே கஹா கி ஹம் ஜோர் கர்க்கே ரக்கேங்கே, ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்களை ஜோர் ஜம்முன்னு வச்சுக்கிறேன், அவர் ரக்ஷா கரீங்க, நான் சேஃப் பண்ணுறவங்கள, பர் கர்சே நிக்கால் தியா, ஆனால் வீட்டிலேருந்து வெளியே தரத்திட்டாங்க, நிக்கால் தியா. தூசரேனே ஆශ්‍රය தியா, இன்னொருத்தவங்க ஷெல்டர் கொடுத்தாங்க, அடைக்கலம் கொடுத்தாங்க, அவர் விஷதியா விஷத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவர் சாத்துமே சேத்தாவணிக்கு வார்னிங் மட்டும் கொடுக்குறாங்க, சேத்தாவணினா வார்னிங் எச்சரிக்கை, விஷ் தியா ஜரா பாய்சன் தரோம் அப்படின்றத எச்சரிக்கிறாங்க. என்ன சிச்சுவேஷன் இது அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. பேஜ் நம்பர் 73 பாருங்க, தேவேந்தர் லால் நே ஜானா கி துனியா மே खतरा बुरे के ताकत की
के कारण नहीं देवेंद्र लाल என்ன ஜானான்னா he knew என்னன்னா துனியா में உலகத்துல खतराना ஆபத்து டேஞ்சர் அபாயம் बुरे की ताकत के कारण नहीं बुरे கெட்டவங்களோட தாக்கத் பவரால கிடையாது अच्छे की दुर्बलता के कारण अच्छेன்னா நல்லவங்களோட துர்பலத்தா வீக்னஸால தான் வந்து டேஞ்சர் வருது கத்ரா வருது அப்படிங்கிறாரு பலாயி கி சாகஸ்ஹீனதா ஹி படி புராய் ஹி பலாயி இருக்குல்ல அந்த குட்னஸ் அதோட சாகஸ்ஹீனத்தானா தைரியமின்மை அதாவது நோ கரேஜ் அதுதான் வந்து படி புராய் ஹை இட்ஸ் அ வெரி பேட் திங் அப்படிங்கிறாரு கனே பாதல் சே ராத் நஹி ஹோத்தி அந்த டார்க் கிளவுட்ஸால வந்து நைட்டு வர்றதில்ல சூரஜ்கே நிஸ்தேஜ் ஹோ ஜானே சே ஹோத்தி ஹை சன் வந்து அந்த லைட்டை வந்து லூஸ் பண்ணுறதால தான் அந்த டார்க்னஸ் வருது அப்படிங்கிறாரு அதாவது நல்லவங்க வந்து வீக்காக ஆகக்கூடாது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறாரு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் உன்னோனே காணா விட்டாக்கார் அவர் அந்த ஃபுட்டை எடுத்து பாகர் ஆங்கன் மே ரக்தியா வெளியே முத்தத்தில் வச்சிடுறாரு दो घूंट पानी पिए 2 வாய் தண்ணி குடிக்கிறாரு फिर टहलने लगा திரும்ப அப்படியே உலாவறாரு फिर वे आंगन की दीवार पर चढ़कर அங்க இருக்கிற செவுத்துல ஏறி बाहर फांद गए வெளியே ஜம்ப் பண்றாரு और बाहर सड़क पर निकल गए அப்படியே ரோடுக்கு வந்துடுறாரு वे स्वयं नहीं जाने की कैसे அவருக்கே தெரியாது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃப் பாருங்க इसके बाद की घटना नहीं है இதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகளே இல்லை घटनाएं सब अधूरी होती है எல்லா இன்சிடென்ட்டும் अधूरीனா அறகுறையாக இருக்குது पूरी तो कहानी होती है ஸ்டோரி ஃபுல்லாக இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா इसके बाद जो कुछ हुआ அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ அவர் ஜெய்சே ஹுவா எப்படி நடந்ததோ वो बताना ज़रूरी नहीं है அது சொல்கிறதுக்கு ஒரு நீடு கிடையாது நோ நெசசிட்டி इतना बताने से काम चला जाएगा इவ்வளோ சொன்னால் போதும் தட் இஸ் திஸ் மச் இஸ் இனஃப் தட் 1.5 महीने बाद 1.5 மாதத்துக்கு அப்புறம் अपने घर का पता लेने के लिए தன்னோட வீட்டில் எல்லாரும் எங்கே இருக்காங்க பத்தா லேனே கேலியேன்னா எங்கே இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவேந்தர் லால் அப்பனா பத்தா தேக்கர் இவர் வந்து தன்னுடைய அட்ரஸ் இருக்கிற இடத்த கொடுத்து டெல்லி ரேடியோவில் அப்பீல் கர்வாராகிட்டே அங்கே சொல்கிறது இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன் நீங்கள்லாம் வந்து எங்கே இருக்கீங்க வந்து சேர்ந்துருங்க ஏன்னா அப்போ அந்த மாதிரி பிரச்சனையால் அவங்கவுங்க எங்கெங்கேயோ அடைக்கலம் கொண்டு இருப்பாங்கல்ல எங்கே இருக்காங்க எதுன்னு தெரியாது இல்லையா அதனால் அந்த ரேடியோவில் அப்பீல் பண்ணுறாங்க எல்லாரும் தப் ஏக் தின் உன்ஹே அப்போ இவருக்கு ஒரு நாள் இவருக்கு வந்து இவரோட அட்ரஸ் கொடுத்துருந்தார் இல்லையா அப்போது இவருக்கு என்ன வருதுன்னா லாகூர் கி முகர்வாலே லாகூர் சீல் போட்டு எக் சோட்டி சி சிட்டி மிலித்தி ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் கிடைக்குது அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் आप बचकर चले गए நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்க इसकेलिए खुदा का लाख शुक्र है அதுக்கு காடுக்கு ரொம்ப லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் மை மனாத்தி ஹூ நான் என்ன ப்ரே பண்ணுறேன்னா கி ரேடியோ பர் ஜின்கே நாம் ஆப்னே அப்பீல் கி ஹே ரேடியோவில் நீங்கள் யாரோட பேரெல்லாம் சொன்னீங்களோ வே சப் அவங்கெல்லாம் சலாமத்தி சேஃபாக ஆப்கே பாஸ் பகுஞ்சாயே உங்ககிட்ட ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணுறேன் अब्बा ने जो किया या करना चाहा अब्बा செஞ்சார் இல்லையா அவர் வந்து என்ன செஞ்சாரோ என்ன செய்ய விரும்பினாரோ उसके लिए मैं माफ़ी मांगती हूँ அதுக்கு நான் சாரி கேட்குறேன் और ये भी याद दिलाती हूँ உங்களுக்கு இதையும் நான் வந்து நினைவூட்டுறேன் कि उसकी काट मैंने ही कर दी थी அதை வந்து நான் தான் தடுத்தேன் அப்படிங்கிறாங்க ऐसा नहीं जताती நன்றிலாம் தெரிவிக்க தேவையில்லை मेरा कोई ऐसा नापर नहीं है நான் வந்து உங்ககிட்ட எந்த நன்றியும் சொல்ல விரும்பலை सिर्फ एक इल्तजा करती हूँ इल्तजा அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் कि आपके मुल्क में உங்களோட கண்ட்ரியில் मुल्क में अक़लियत को कोई मज़लूम हो तो याद कर लीजिएगा अक़लियत को कोई ஏதாவது ஒரு கேர்லெஸ்ஸாக கவனம் இல்லாமல் ஏதாவது ஒரு மஸ்லூம் அப்படின்னு சொன்னோன்னா கொடுமைப்படுத்துறது மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுப்பிக்கிறது அப்படிலாம் யாருக்காவது ஆயிட்டதுன்னா யாது கர் லீஜியேகா ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இஸ்லியே நஹி கி ஓ முசல்மான் ஹை அதாவது அவங்க முசல்மான் அவங்க முஸ்லீம்னு கிடையாதுங்க இஸ்லியே கி ஆப் இன்சான் ஹை மனிதன் அப்படின்னு நினச்சிக்கோங்க குதா ஹாஃபிஸ் அப்படின்னா இறைவன் காக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவ காப்பாற்றினா இல்லையா இவர் அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு முசல்மான் சிக்கிக்கிட்டாலும் நீங்கள் முசல்மான்னு இல்லை
ஒரு மனிதன்னு நினச்சி இந்த மாதிரி காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், உன்னுடைய சிட்டி சோட்டி சி கோலி பனாக்கர். அந்த லெட்டரை வந்து அப்படியே சுருட்டி சுட்கீஸே விடாதி அப்படியே பறக்க விட்டுட்டாரு. ஸோ இந்த ஸ்டோரியில் ரைட்டர் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த நல்லவங்க வந்து வீக்னஸ் ஆகக்கூடாது, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ எந்த ஒரு அபாயம் கத்தராக வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். धन्यवाद. आपकी अध्यापिका कला मरकाम எல்லாரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.